கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளையும் ஆண்டவர் நம்மை காண செய்து இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் நாங்கள் அனிதா கிறிஸ்டினா என்ற எங்கள் அக்காவுக்காக நாங்கள் செய்கிற இந்த துதி ஆராதனையை ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆண்டவரிடம் நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பும் இறக்குள்ள பிதாவே, இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அக்கா செய்த எல்லா தியாகத்தையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து, அவர்கள் உண்மையே துதித்து கொண்டிருந்ததை நாங்கள் நினைத்து, உமக்காகவே நாங்களும் ஜீவிக்க அதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. மற்றவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதன் மூலம் பயன்பெற்று இந்த துதி ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட உம்மில் வளர உதவி செய்துள்ளோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு சிறிய வசனத்தையும் தியானிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய துதி பாடலை பாடுவோம். இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் இது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, இவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உளிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உமது அனுவைக்களமாய்க் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்க
அடைக்கலமாய்க் கொண்டுள்ளே, உம்மை நம்பி வாழ்ந்திருப்பே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இன்றைய தினத்திலும் நாம் பிலிப்பியர் 4:13 தியானிப்போம். அதில் பவுல் இவ்வாறாக கூறுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் என்றால் உலக காரியங்கள் மட்டுமல்ல, நம் திராணிக்கு மிஞ்சிய காரியங்களையும் நாம் கிறிஸ்துவை கொண்டு நம்மளால செய்ய முடியும் என்பதையே பவுல் கூறுகிறார். இதற்கு முந்தின 2 வசனங்களில் அவர் கூறுகிறார். 11ஆம் வசனம், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவர் எந்த நிலைமையில், அதாவது அடுத்த வசனத்தில் கூறுகிறார், 12ஆம் வசனத்தில், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த மாதிரி அவர் தாழ்ந்த இடத்திலும் அவர் வாழ்வ அளிக்கப்பட்ட இடத்திலும் எல்லா திருப்தியான நேரத்திலும் பட்டினியாய் இருந்த நேரத்திலும் பரிபூர்ணப்பட்ட நேரத்திலும் குறைவடைந்த நேரத்திலும் கர்த்தர் இவரை எப்படி பலப்படுத்தினார் என்பதை இவருடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்தால் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். இவர் அநேக பாடுகளை கிறிஸ்துவுக்காக பட்டார். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்கிறார். அதே போல இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற இந்த வேளையிலும் நாம் எந்த துயரத்திலோ துக்கத்திலோ இருந்தாலும் நாம் எண்ண வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலையில் அறையுண்டு இன்றும் நமக்காக ஜீவிக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அவர் கொடுக்கிற பலம் அதுவே போதுமானது. அந்த பலத்தாலே நாம் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக உலக காரியங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய நமக்கு பூர்ண பலனை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை மாத்திரமல்ல, நாம் அநேக காரியங்களை நாம் தினமும் தியானிப்போம். இந்த வசனத்தில் நாம் நிலைத்து நின்று, நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நின்று அவரை விசுவாசித்து நாம் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ள பிதாவே, இந்த வேலும் உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தியானித்த வண்ணமாக ஆண்டவரே, நீர் எப்படியாக பவுலுக்கு நீர் பலப்படுத்துகிறவராய் இருந்தீரோ அதே பலனை எங்களுக்கும் தாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்கிறோம். எல்லா பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே நீரே எங்களை பலப்படுத்தியும் உம்மால் ஆண்டவரே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை திடப்படுத்தி உம்மில் நாங்கள் விசுவாசம் கொண்டு உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் தியானித்து ஆண்டவரே அதில் அகமகிழ்ந்து மற்றவர்களுக்கும் உம்மை குறித்து பிரசங்கிக்கத்தக்கதாக உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி புரியும். இந்த வசனத்தை கேட்டு அப்படியே செல்வதாக நாங்கள் இல்லாதபடி இதை நாங்கள் எங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தலும், எங்களை பலப்படுத்தியலும், உம்முடைய பலத்தினாலே எங்களை திறன் மனதாய் இருக்க செய்தலும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துவோம். இப்ப இயேசு நாமத்திலே வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.